அப்பா முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலேயே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுங்க பாருங்க மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ இவரு இல்லன்னா நீயே பிறந்துட்டு இருக்க மாட்டியா மனுஷங்க? இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்கிக்கனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. சொத்து மேல கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல ஊட்டியா? கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டீங்க. இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுலயும் அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பப்ப வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி. அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்கப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறான். மிளகா அச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்க. சொல்லிட்டல, கவலை விட பூந்து கலாசிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிறேன்? போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு. பாத்தீங்களா, புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன். மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏபா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது. ராஜ முந்திரி. அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு? அப்பா அப்பா, அம்மா கோமால விழுறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்ல செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடிய பேசுற வேலையில இங்க வேண்டாம். மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க 1000 பேசலாம், பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? அப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஊட்டுங்க. இந்தாங்கப்பா. புளியோதரை புளியோதரை. அப்பா இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. புளியோதரை ராணி புளியோதரை. ஒரு வாய் சாப்பிடுங்க. என்னடா அது, ரைஸ் மில்ல நெல் அள்ளி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த அமுக்க வைக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ இந்த மாதிரி வாழைக்காயே சைடுல விட்டு இதை அமுக்குங்க. புளியோதரை
புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சிட்டியா? புளியோதரைய பணியாரம் ஓவர்டேக் பண்ணதுனால டிராபிக் ஜாமே. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம்? எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுட்டு தும்முனா மூக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏன்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளியே வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்னடா போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் போய் நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். டா நீ எப்பறா குடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் போறேன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். வாடா. என் புருஷன் தாண்டி முதல்ல தண்ணி. என் புருஷன் தாண்டி மூத்தவரே. அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். தாராளமா பேசாத. படுவானி பேச. தாராளமா பேசாத. நான் சொல்றேன் அப்படி கொடுப்பேன். போடா. போடா. என்னப்பா? தண்ணி வேணும். அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான்டா கொடுப்பேன். அப்பா அம்மா உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போகடா போகடா. நீங்கெல்லாம் பொம்பளைங்களாடே? உடம்பு சரியில்லாம படுத்துக்கிற அம்மாவுக்கு பணிவிட செஞ்சா உங்களுக்கு என்னடி குறைஞ்சு போடும்? அன்பா நடக்கிறவள பேர் தாண்டி பொம்பளை. அவனை தெரியாம தான் கேக்குறேன், இவங்களை யாருன்னு நினைச்சுக்கினீங்க? உங்க புருஷனுங்களை பெத்த தாய்டி. உங்களுக்கும் தாய் மாதிரி தான். அவங்களுக்கு பணிவிட செஞ்சா உங்க தலையில இருக்கிற கீழே ஒண்ணு இறங்கிடாத. வந்துட்டாளுங்க பணிவிட செய்யறாங்களாம். பணிவிட ஒப்புக்கும் சப்புக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்கடி, ஒரு மனுஷாரு நல்லா இருக்கும் போது விருந்து வைக்கிறது பெருசு இல்ல, நோவுல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிடை செய்யறதா பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறாளுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் அதை சுத்தம் பண்றேன், நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா மச்சம். எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க? என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள்ள தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க. அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க, அந்த பக்கம் போங்க, குடிங்க, தூக்குங்க, இடுப்ப நல்லா வளைக்கிறோம், எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா மொட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க மாப்பிள்ள, ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்பந்த நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்து போறாரா? வாங்கியா, நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குனி, நான் எரு எதிர்காத்து அடிக்குது பாரு. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். ஃபேமிலி மச்சமா? இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூட தான் இருக்குது. ரெண்டு இது ஒண்ணு. என்னயா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது மச்சான்?
இது நான் கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு. மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே. யோ, பிச்சி எடுத்து காட்டியானா? இது ஒண்ணு நீங்களும் ஒட்டிக்குங்க. இது 2 ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இரியா எங்க போற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா இப்படி ஒட்டித்தாளா? இவருக்கு இருக்குது ஸ்டிக்கரு. குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் வேண்டாம். வரேன் நைனா. இது நைனாவா? ஐயோ, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க. என் படத்துக்காக இருக்கிறீங்க, என் முகத்துல முடிக்காதீங்க. எல்லாரும் ஓடி போங்கடா, ஓடி போங்கடா.